ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகி ஸ்பைஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இதை வச்சு நம்ம ஒரு இட்லி பொடி தயார் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஆளி விதையில் வந்து நிறைய ப்ரோட்டீன், ஒமேகா 3 நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. இதை வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்கலாம் இதை வந்து சாப்பிடலாம். இதை இப்போது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். அதில் ஒரு கடாயில் நான் ஒரு 20 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்காங்க. அடுத்தது அதே கடாயில் நான் ஒரு 250 கிராம் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஆளி விதை. அதையும் நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இது கடுகு மாதிரி பொரியும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வறுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு 125 கிராம் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 சின்ன சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வறுக்கலாம். இது கூட நான் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுட்டு 1 ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து உப்பு எடுத்துருக்கிறேன், கல் உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 1.25 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட நான் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுட்டு நம்ம உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இட்லி பொடி பதத்துக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. இதே மாதிரி கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கன்னா ஆளி விதை இட்லி பொடி தயார். இதை வந்து சின்ன பிள்ளைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.